புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து ஜூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கள் இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணில் இருந்த கடவுளினுடைய சின்ன சின்ன ஆசைகள் மண்ணிலே முத்தமிட்ட இனிய நாள் கிறிஸ்மஸ் என்கின்ற பெருவிழா. மனித குலத்தினுடைய சின்ன சின்ன ஆசைகளினுடைய இறுதி வெளிப்பாடுதான் கிறிஸ்து பிறப்பு. இருள் அகற்றி ஒளி ஏற்றும், இருள் அகற்றி ஒளி ஏற்றுகின்ற இளம் ஞாயிறு அவர். விடுதலை அடிக்கும் விடிவள்ளி அவர். அவரின் பிறப்பு இருளில் ஒளியை காணவும், அமைதியினுடைய வழித்தடங்களை உருவாக்கவும், பரிவுள்ளத்தாலும் பாசத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து மண்ணகம் வந்த புதிய விடியல் அவர். ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலையோடு இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகிலே அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இயேசு எப்படி பிறந்தார் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பினுடைய மகிழ்ச்சியை அன்பானவர்களை முதல் யார் அனுபவித்தார்கள் தெரியுமா? இடையர்கள், ஏழைகள், இப்படிப்பட்டவர்கள் தான் முதலிலே அனுபவித்தார்கள். இயேசுவை எப்படி கிடத்தினார்கள் தெரியுமா? தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள். பிள்ளையை சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள். தீவன தொட்டி என்பது மிருகங்கள் உணவு சாப்பிடுகிற இடம். அந்த தொட்டியிலே இயேசுவை கிடத்தினார்களாம். இந்த உலகத்தையே படைத்த கடவுளுக்கு ஒரு வீடு கிடைக்கவில்லை அன்பானவர்களே. எல்லாரையும் அன்போடு அரவணைத்த கடவுளுக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைக்கவில்லை. இடம் பெயர்கின்ற நேரத்திலே அவர் பிறக்கின்றார். மிகவும் எளிமையாக அவர் பிறக்கின்றார். அவருடைய பிறப்பினுடைய ஒரு அர்த்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றினுடைய ஒரு திருப்பு முனையாக இந்த பிறப்பு அமைவதற்கு சிறப்பு அங்கே நிறைவாக்கப்படுகின்றது. அற்புதம் அங்கே குடிகொள்ளப்படுகிறது. விண்ணும் மண்ணும் அங்கே சந்திக்கின்றன. அந்த விண்ணோடு மண்ணை நாங்கள் கலந்து விடுகின்றார் இயேசு. இறை வல்லமையை எங்கள் மத்தியிலே அவர் தூவிக்கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சிக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த இரவு அல்லது இந்த பகல் ஒரு குதூகலத்தினுடைய இரவாக பகலாக மாறுகின்றது. இயேசு எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார் என்பானவர்கள். அவர் மாட மாளிகைகளை தேர்ந்து கொள்ளவில்லை. நம்முடைய இதயத்திலே ஒரு கேள்வி எழும்புமே, எல்லாரையும் படைத்த கடவுள், ஒரு சொல்லினாலே ஒளியை படைத்த கடவுள், ஒரு சொல்லினாலே மனிதரை படைத்த கடவுள்,
ஒரு சொல்லினாலே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்புகளையும் வல்லமையோடு படைத்த கடவுளுக்கு பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது. ஏழை எளிமை கோலத்திலே ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். அன்பானவர்களே, அவர் மாட மாளிகைகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை, கோட கோபுரங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை, பணத்தையும் பகட்டையும் தேர்ந்தெடுக்கவில்லை, பட்டாடைகளை எல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக ஏழ்மை கோலம் கொண்டு தன்னுடைய எளிமையினாலே எங்கள் எல்லாரையுமே ஆட்சி செய்ய வந்திருக்கிற கடவுள் மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார். எப்படி அன்பானவர்களை இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும்? வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சிக்குள்ளே சங்கமித்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர் ஏழைகள், எத்தனை பேர் அனாதைகள், எத்தனை பேர் முதியோர் இல்லங்களிலே வாடிக்கொண்டு இருப்பவர்கள், எத்தனை பேர் எங்களினாலே உதறி தள்ளப்பட்டவர்கள், எத்தனை பேரை நாங்கள் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம், எத்தனை பேரோடு சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இயேசு எங்களுக்காக எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நான் எப்படி கொண்டாட முடியும்? அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நான் எப்படி கொடுக்க முடியும்? அன்பானவர்களே, சிறப்பான விதத்தில் ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு ஊரில் ஒரு கிழவி இருந்திருக்குது. அந்த கிழவி ஏன் மிக நல்ல கிழவி அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பின் போதுமாம் அந்த கிழவி இந்த ஜேசு பாலனுக்கு ஒரு சட்டை, ஒரு உடுப்பு தைச்சு கொடுப்பாவாம். அவள் ஒவ்வொரு வருஷம் அந்த உடுப்பை தைச்சு 24ஆம் தேதி கொண்டு போய் கிழவி இந்த ஜேசுவுக்கு சின்ன பாலனுக்கு போட்டு விட்டுருவான். அதுக்கு பிற்பாடு தான் அந்த ஜேசுவினுடைய திருச்சுரூபத்தை கொண்டு வந்து வைப்பார். அதுக்கு முன்னுக்கே கிழவி கொண்டு வந்து உடுப்பை போட்டு விட்டுரும். அழகான உடுப்பு தைப்பாவாம். இரவு கிறிஸ்மஸ் அன்றைக்கு 24ஆம் தேதி இரவு இந்த மனசி எல்லாம் சட்டையெல்லாம் தைச்சிட்டு வெளிக்கிறதுக்கு ஆயத்தம். யாரோ கதவை தட்டுவது போல் ஒரு இரவு 11:30 மணிக்கு கதவை தட்டுவது போல இந்த கிழவி ஆயத்தம் செய்து கொண்டு இருந்திருக்குது கோயிலுக்கு போவதற்காக. கதவை திறந்து பார்த்தா மரணதேவன் நின்று கொண்டு இருந்திருக்கிறான். கிழவி கேட்டிருக்க, எங்கே நீ வந்த நீ என்று சொன்ன போது மரணத்தேவன் சொன்னானா, இன்றைக்கு தான் உனக்கு கடைசி நாள், உன்னுடைய உயிரை நெடுத்து வரும்படி ஜேசு சொல்லி இருக்கிறார், அதனால் நான் வந்திருக்கிறேன், ஜேசுவிடத்தில் உன்னுடைய உயிரை கொண்டு போக வேண்டும் நான் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த கிழவி சொல்லியிருக்கிறாள், இந்த தாய் சொல்லியிருக்கிறாள், நான் இயேசுவுக்கு சட்டை தைச்சு கொடுக்குறாள். நான் தான் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசுவுக்கு நான் உடுப்பு தைச்சு கொடுக்குறேன். நான் இந்த முறை நான் உடுப்பு தைச்சுக்க, அந்த உடுப்பை போட்டுட்டு நான் வாரேன், 12 மணிக்கு நான் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இந்த மரணத்தேவனை பார்த்து சொல்லியிருக்கிறாள். அன்பானவர்கள், என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், மரணதேவன் ஐயோ என்னுடைய வேலையை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டும், இயேசு சொல்லியிருக்கிறார் உன்னுடைய உயிரை கொண்டு வரும்படி நான் அவருக்கு நான் அடிபணிய வேண்டும், நான் உடனடியாக உன்னுடைய உயிரை எடுத்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். இந்த மனுஷியை ஏற்றி கொண்டு இவர் ஒரு ரதத்தில் ஒரு வாகனத்தில் மேலே போய்கொண்டு இருந்திருக்கிறார். மேலே போய்கொண்டு இருந்தபோது 12 மணி ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் இன்னும் ஒரு ரதம், இன்னும் ஒரு வாகனம் உண்டு மோட்சத்திலேருந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த 2 வாகனம் ஒன்றாக சந்திக்கிற நேரத்திலே ஜேசு அந்த மோட்சத்திலேருந்து வந்த வாகனத்துக்குள்ளே இருந்திருக்கிறார். இந்த மனுஷி எட்டி கேட்டிருக்கு, ஜேசுவே நீ என்ன ஆளப்பன், உனக்கு சட்டை தைச்சு கொண்டு நான் வேற, நீ இப்போ தான் வார, அதுக்கிடையில் இவன்கிட்ட சொல்லியிருக்கிற என்ற உயிரை எடுத்துக்கொண்டு வர சொல்லி, இதெல்லாம் சரியான வேலையா உனக்கு அப்படின்னு சொல்லி இயேசுக்கு கவலையாக போயிட்டான். அவர் சொன்னாராம், அம்மா ஒவ்வொரு வருஷமும் நீ எனக்கு உடுப்பு தைச்சு தாரணி, ஐயோ எனக்கு தெரியாமல் போய்விட்டது, இன்றைக்கு உன்னுடைய நாள் நிறைவடைந்து விட்டது, நீ சிறப்பான ஒரு அம்மாவாக இருந்தபடினாலே உனக்கு நான் அற்புதமான ஒரு இடத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசு சொன்னார், நீ எந்த வாகனத்தில் ஏறு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றி கொண்டு விண்ணகத்துக்கு கொண்டு போய் அந்த அம்மாவை கொண்டு போய் அவர் மோட்சத்தில் விட்டுட்டு அரமணத்தையெல்லாம் பிந்தி ஜேசு கோயிலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் எல்லாரும் அங்கே பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். குழந்தை இயேசுவை காண இல்லை, குழந்தை இயேசு எங்கே போயிட்டார் அப்படின்னு பார்த்தால் இந்த குழந்தை இயேசு தனக்கு உடுப்பு தைச்ச அம்மாவை கொண்டு போய் மோட்சத்தில் விட்டு போட்டு அரமணத்தையெல்லாம் பிந்தி இந்த ஆலயத்துக்கு வந்தாராம். இது ஒரு கதை அன்பானவர்களே. இந்த கதையில் ஒரு அற்புதம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவளாக வாழ்ந்ததனாலே இயேசு அவளுக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிறப்பினுடைய நேரத்தை கூட பின்தள்ளி வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே உண்மை. நாங்கள் எல்லாரும் எதற்காக இந்த உலகத்திலே பிறந்தோம்? இயேசுவுக்காக பிறந்தோம் அன்பானவர்களே. இயேசுவுக்காக வாழுகிறோம், இயேசுவுக்காக வளருகிறோம், இயேசுவுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு எங்கள் மத்தியிலே அர்த்தம் தர முடியும்? இன்று இயேசு எங்கே பிறக்க விரும்புகின்றார்? வஞ்சகம் இல்லாத இதயத்திலே, பஞ்சம் இல்லாத பாசத்திலே, பிளவுகள் இல்லாத உள்ளத்திலே, சுயநல சூனியம் இல்லாத மனதிலே, கள்ளம் இல்லாத கண்களிலே, சுரண்டல்கள் இல்லாத உழைப்பிலே, வன்முறை இல்லாத சூழ்நிலையிலே, பொறாமை இல்லாத சமூகங்களிலே, சண்டை சச்சரவு இல்லாத உறவுகளிலே, இந்த நிலைகளிலே இயேசு பிறக்க விரும்புகிறார். கொடுக்க முடியுமா என்பவர்களே? இன்றைக்கு நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா இன்றைய சூழலிலே எங்களுக்கு தருகின்ற கேள்விகள் என்ன? ஒரு தடவை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முன்பு நம்மை விட பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு என்னால் முடிந்ததை கொடுக்க முடிகிறதா? இயேசு அங்கே பிறக்கின்றார். நம்மால் முடிந்தால், வசதி இருந்தால் அன்பானவர்களே, பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட முதியவர்களை உன்னாலே சந்திக்க முடிகிறதா? கிறிஸ்து அங்கே பிறக்கின்றார். உன்னால் முடிந்தால் நீ அனாதை பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்க முடிகிறதா? கிறிஸ்து அங்கே பிறக்கின்றார். உன்னால் முடிந்தால் சண்டை சச்சரவோடும் பிரச்சனையோடும் நான் வெறுத்து ஒதுக்கிய என்னுடைய சகோதர சகோதரியோடு போய் நான் சமரசம் செய்து கொள்ள முடியுமா? கிறிஸ்து அங்கே பிறக்கின்றார். அப்ப எல்லா இடத்துலையும் கிறிஸ்து பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார் அன்பானவர்களே? நாங்கள் இப்போது கூட எங்களுடைய பெரிய பெரிய பாலன் குடிகளெல்லாம் எப்படி அமைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? சில வீடுகளிலே நாங்கள் பாலன் குடில்களெல்லாம் பெரிய அடுப்பிலே செய்து கொண்டு இருக்கிறோம். மாட மாளிகைகளை எல்லாம் கட்டி கட்டி இயேசுவை அங்கே வைப்பதற்கு விரும்புகின்றோம். நாங்கள் இயேசு அப்படி பிறக்கவில்லை. அவர் ஏழ்மையிலும் எளிமையிலும் அவர் பிறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளுகிறோமா? அந்த ஏழ்மையை, அந்த எளிமையை எங்களால் வாழ முடிகிறதா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அன்பானவர்களே. பிறக்கும் இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள எங்களிடம் இடம் இருக்கிறதா? இடம் உண்டு என்றால் தகுதி பெறுவோம், மீட்பரை தரிசிக்க தஞ்சம் புகுவோம். அவரது பிஞ்சு உள்ளத்திலே இடம் பிடித்து கொள்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான நாள். எங்களுடைய வாழ்வுகளை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரிய மாட மாளிகைகளிலும் கோட கோபுரங்களிலும் பணத்திலும் புகழிலும் பட்டத்திலும் பதவியிலும் இயேசுவை நாங்கள் கண்டு கொள்ளவே முடியாது. மாறாக இதயத்திலே அன்போடு இயேசுவை கண்டு கொள்ள முடியும். இதயத்திலே பாசத்தோடு இயேசுவை கண்டு கொள்ள முடியும். இதயத்திலே கொடுக்கின்ற உணர்வுகளோடு இயேசுவை கண்டு கொள்ள முடியும். அப்போ இயேசுவை நாங்கள் எப்படி கண்டு கொள்ளலாம்? என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அன்பானவர்களே. இந்த கிறிஸ்மஸ் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே இயேசுவுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழுவோம், இயேசுவுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றி போற்றுவோம். இயேசுவுக்காகவே நாங்கள் வாழுவோம். அப்போது நாங்கள் அயலவர்களை அன்பு செய்து கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமென்.